வணக்கம் தோழர்களே. 2 சம்பவங்கள் நேற்று நடந்திருக்குங்க. 2 சம்பவம் சிறப்பான சம்பவம். 2 சம்பவம் காவிகளையும் காவி கும்பலையும் கதற விட்ட சம்பவம். மோடிய அமித்ஷாவும் கொலவெறியா அலைய விட்ட சம்பவம். அது என்ன? தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையில் ஒரு சம்பவம், நாடாளுமன்றத்தில் ஒரு சம்பவம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் என்ன சம்பவம்? அவங்க அடுத்த வாரம் கொண்டு வர போகிற வக்பு வாரிய திருத்த சட்டத்தை தூக்கி போட்டு மிதிச்சு இந்த சட்டத்தை உடனடியா ரத்து பண்ணு, இதை கைவிடு அப்படின்னு ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருக்கிறது. ஏகமனதாக, ஒரு மனதாக. அப்படியே அங்க போனீங்க அப்படின்னா PM ஸ்ரீ திட்டத்துல நீ கையெழுத்து போடலையா, நீ மும்மொழி கொள்கையை ஒத்துக்கலையா, புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கலையா, நீ கையெழுத்து போடாதனாலேயே 2152 கோடியை தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுலதான் கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிச்சிருக்கிறாங்க. அங்க பல்வேறு துறைகளுக்கும் நிலைக்குழு இருக்கும். இந்த நிலைக்குழுனா என்ன அப்படின்னா, இங்கே ஒவ்வொரு துறையும் செயல் திட்டங்களையும் வடிவமைக்கும் போது அதுல சிக்கல் வரும்போது அவங்க உட்கார்ந்து ஆய்வு பண்ணுவாங்க. பல அமைப்புகளை சேர்ந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் நிலைக்குழுவில் இருப்பாங்க. அவங்க ஆய்வு பண்ணி அறிக்கை வெளியிடுவாங்க பார்லிமெண்ட்ல. அந்த நிலைக்குழு பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய நிலைக்குழு. அதுல திக்விஜய் சிங் தான் தலைவர். அவர் யாருடானா காங்கிரசினுடைய மூத்த தலைவர், அங்க நாடாளுமன்றத்துல மேலவை உறுப்பினர், அதாவது மாநிலங்களவை உறுப்பினர். அவர் தான் இந்த நிலைக்குழுவினுடைய தலைவர். வச்சு சம்பவம் பண்ணி விட்டுருக்காரு நேத்து. என்ன சொல்லியிருக்கிறாரு? ஏதாவது பணம் கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க, உடனடியா பணத்தை விடுவி. எதுக்குங்க? ஆமா, PM ஸ்ரீ திட்டம் நேத்தினார் நீ கொண்டு வந்தது. சர்வ சிக்ஷா அபியான் இந்த திட்டங்களுக்கெல்லாம் முன்னாடியே கொண்டு வந்தது. அந்த திட்டங்கள்ல தான் இப்ப பணம் கொடுத்துட்டு இருந்த. அத பேர மாத்தி வச்சுக்கிட்டு நீ உருட்டி திரிற. கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதுக்காக கல்வி நிதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது அயோக்கியத்தனம். அது சட்டத்திற்கு மீறிய செயல், கண்டிக்கத்தக்க செயல் அப்படின்னு கண்டிச்சிருக்கு. அதோட மட்டும் இல்ல, இந்த பணத்தை வச்சுதான் ஆசிரியர்களுக்கும் அங்க ஊழியர்களுக்கும் கல்வி நிலையங்களுக்கும் பல நல்லதை செய்ய வேண்டியிருக்கு, சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால நீ என்ன பண்ணணும்? உடனடியாக இந்த நிதியை விடுவிக்கணும். 2வது பாயிண்ட் என்ன சொல்றாங்க? இந்த நீ சொல்ற பாரு, கையெழுத்து போடாத மாநிலங்கள், எல்லா மாநிலம் கையெழுத்து போட்டுருச்சு. 3 மாநிலம் கையெழுத்து போடல. 1 தமிழ்நாடு, 2 கேரளா, 3வது மேற்கு வங்கம். நீ இந்த மாநிலங்கள் எல்லாம் கல்வித்துறையிலே பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறது, சாதனை செய்து காட்டி இருக்கிறது. அந்த மாநிலங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, அந்த மாநிலங்களின் கல்வி உரிமையை பின்னுக்கு இழுப்பது, அவங்களுடைய கல்வியை காவு கொடுப்பதற்கு சமானம். எனவே உடனடியாக ஒன்றிய அரசு நிதியை விடுவியுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. கதறானுங்க நாடாளுமன்றத்துல. அதன் இப்படி நாங்க ஒரு பக்கம் தரமாட்டோன்றோம், நீங்க பாட்டுக்கு வந்து தான் சொன்னீங்கன்னா அது எப்படி அது எப்படின்னு கதறிட்டு இருக்கானுங்க. ஆக மொத்தம் பொலேன்னு பல்லையே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே. அது ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகி போச்சு இந்த கும்பலுக்கு. இப்ப மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய முக்கியமான தொகை நமக்கு தான் 2152 கோடி, கேரளாவுக்கு 869 கோடி, இங்க மேற்கு வங்கத்துக்கு 1000 கோடி, எல்லாத்தையும் உடனடியா விடுவி அப்படின்னு நொம்பலப்படுத்திட்டாங்க ஒன்றிய அரச. இது ஒரு பக்கம் சம்பவம்னா, தமிழ்நாடு வேற லெவல் சம்பவம், வேற லெவல் சம்பவம். தமிழ்நாடு எல்லா மாநிலத்துக்கும் முன்னோடியாக உடனடியாக செயல்படக்கூடிய ஒரு மாநிலம். 2வது, ஒரு தவறு நடக்க போகுது, ஒரு சமூகம் பாதிக்கப்பட போகுது அப்படின்னா ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளை இணைத்து கொண்டு அதை எதிர்ப்பதற்கான ஒரு வலுவான செயல் திட்டத்தோடு களமிறங்குவதும் தமிழ்நாடு தான். பல முறை கோரிக்கை வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. இந்த வக்பு வாரிய சட்டம் போன வருஷமே நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க. கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு அந்த சட்ட திருத்த 2 மாநில கூட்டுக்குழுவுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த கூட்டுக்குழுவில் என்ன பிரச்சனைனா, பாஜக தான் அதிகம், 14 பேர் நம்மாளுங்க. இந்த நம்மாளுங்க 14 பேர் கதறினதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு அவங்களுக்கு எதெல்லாம் ஜாதகமோ அதைத்தான் போட்டுக்கிட்டாங்க. ஏங்க, அப்ப வக்பு வாரியம்னா என்ன? வெரி சிம்பிள்ங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா, தான தர்மமாக இஸ்லாத்தை நம்பி, கடவுளை நம்பி, அல்லாவை நம்பி தான தர்மமா கொடுக்கப்பட்ட அல்லது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அரசர்கள் கொடுத்த தான தர்மமா கொடுத்த சொத்துக்கள், மக்கள் கொடுத்தது, இந்துக்கள் கொடுத்தது, யாரு கொடுத்த சொத்தனும் அதை நிர்வகிக்கிற பொறுப்பு வக்பு வாரியத்துக்கு வந்துடும். அப்ப தானமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்களை நிர்வகிக்கிற அமைப்புக்கு தான் வக்பு வாரியம். வக்புனாலே தானம் கொடுக்கறதுன்னு அர்த்தம், சரிங்களா? அதுக்கு தான் அது பேரு. இந்த வக்பு வாரியத்துடைய சொத்து இந்தியாவில் இருக்கிற பெருநிறுவனங்களை விட, ரயில்வேயை விட பல லட்சம் கோடி அதிகமான சொத்து இருக்கு. இதுதான் பாஜக காரன் கண்ணை உறுத்துது. ஒரு முஸ்லீம் கையில இம்புடி சொத்து இருந்தா நாளைக்கு நம்மள வந்து பாருடான்ருவாங்கன்ற அச்சத்துல ஒட்டுமொத்தமா சுருட்டி அப்படியே சிமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற திட்டமிடல் தான் இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்தம். அதுல என்னையா செய்ய போறாங்க அப்படின்னா, மாநிலத்துல ஒரு வகுப்பு வாரியம் இருக்கு,
சென்ட்ரல்ல ஒரு வகுப்பு வாரியம் இருக்கு. மாநில வகுப்பு வாரியத்தை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா தேர்தல் வச்சு தேர்வு செய்வாங்க. அந்த தேர்தல் முறையை ஒழிச்சு விட்டுருச்சு. இனி யாரை வேணாலும் அரசாங்கம் பார்த்து நியமிச்சுக்கலாம். ஒரு அரசாங்கம் பாஜக சப்போர்ட் பண்ற அரசாங்கமா இருந்தா அந்த பாஜக காரனை பூரா உள்ள போட்டு வச்சுட்டு முடிச்சு விட்டு போயிடலாம். அதான் இருக்கானுங்களே வேலூர் இப்ராஹிம் மாதிரியான துரோகிகள், அதை வச்சு முடிச்சுட்டு போலான்னு ஒரு ஐடியால தான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? இதுக்கு முன்னாடி இந்த சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்தினாங்கல்ல, அப்போ மாவட்ட கலெக்டர்கிட்ட அதிகாரம் இருந்தது. அந்தந்த மாவட்ட கலெக்டர் அங்கங்க இருக்கிற வகுப்பு வாரிய சொத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். அவர் நினைச்சா அது அரசாங்க சொத்துன்னு அறிவிச்சா அரசாங்க சொத்து தான். அவர் நினைச்சா அதை வந்து வகுப்பு வாரிய சொத்துனா அது வகுப்பு வாரிய சொத்து தான். இந்த சட்ட திருத்தத்துல என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஒரு அரசு ஒரு வகுப்பு நிலத்தை பார்த்து இது அரசினுடைய நிலம் என்று சொன்னால் அது அரசு நிலம்தான், வகுப்பு வாரியத்து கையில இருக்காது. என்ன கொடுமைங்க. நான் ஒரு வீட்டில் இருக்கேன், என் குடும்பத்தோட அந்த வீட்டில் நாங்கள் வசிக்கிறோம். அது எங்கள் தாத்தன் பாட்டைங்க கட்டி கொடுத்த வீடு. அந்த உள்ளூரில் ஒரு சில்லற பையன் பிரசிடெண்ட்டாக வர்றான். அவன் பாட்டுக்கு வந்து தெருவில் நின்றுட்டு நான் கை காட்டுறதெல்லாம் என் வீடு, எந்த சட்டமும் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமோ, எப்படி கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து விரட்டி விரட்டி அடிப்போமோ அந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் தான் இது. வகுப்பு வாரிய சொத்தை அவங்க பாட்டுக்கு அரசு சொத்துன்னு வானுங்களாம், உடனே அது அரசு சொத்து ஆயிருமா, உடனே ஆட்டை போட்டுவானுங்களா. இது ஏற்கனவே பல முறை நடந்திருக்கு. பல பாஜக கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இதுதான் நடைமுறை. இப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 இந்துக்கள் அல்லாதவர்களை உள்ள போடலான்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி இந்துக்கள் யாரும் வகுப்புக்கு தானம் கொடுக்க முடியாது. முன்னாடி இந்துக்கள் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க, இந்து ராஜாக்கள் கொடுத்துருக்குறாங்க, இந்து பெரிய பெரிய முதலாளிகள் கொடுத்துருக்குறாங்க. சாமானிய இந்து மக்கள் கூட தனக்கு ஏதோ ஒரு நோயோ நொடியோ ஏதோ ஒரு கோயில், அதாவது அல்லா கோயிலில் போய் ஏதோ சரி பண்ணால் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் அல்லா கோயில்னு. மசூதின்றதெல்லாம் இப்போ தான் நீங்கள் டீசெண்டாக கண்டுபிடிச்சது. நாங்கள் அல்லா கோயிலில் போய் ஏதோ மந்திரிச்சு வந்து சரியாக போயிடுச்சு அப்படின்னு நம்பினாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு இடத்த கொடுக்குறாங்கன்னா அது வகுப்பு சொத்துக்குள்ளே வரும். அவங்க வந்து கட்டாயமாக முஸ்லீமாக இருக்க வேண்டியதில்லை. அவங்க சாமி கும்பிட்றவங்களா இருந்துட்டு போவாங்க, எந்த சாமியும் கும்பிட்டுக்கலாம். அல்லது சாமியே கும்பிடாதவங்க நான் நிறைய நிலம் வச்சிருக்கேன், 4 பேருக்கு நல்லது செய்யுங்கன்னு வகுப்பு கொடுத்தாங்கன்னா அந்த சொத்தை வகுப்பு வாரியம் வாங்கிக்கிறோம், அது தானம் கொடுக்கப்பட்டது. இப்போ என்ன சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறானுங்க, அப்படிலாம் இந்துவா இருந்து யாரெல்லாம் கொடுக்க முடியாது. அப்புறம் 5 வருஷம் அவங்க இஸ்லாமியர்களா வாழ்க்கை முறையில இருந்திருக்கணும். அவங்க கொடுத்தாதான் அது வந்து வகுப்பு வாரியத்துக்கு சேரும். அப்படி இல்லாம இந்துவா இருந்துகிட்டு ஒருத்தர் வகுப்பு வாரியத்துக்கு நிலம் கொடுத்தா அது அரசாங்க சொத்தாகும், அது வகுப்பு வாரியத்துக்கு போகாது. இது என்ன கொடுமடா. நான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்தா அதை பிடிங்கி நீ தின்னு விட்டு இது ஏன் சாப்பாடுன்னா இது மாதிரி என்னடா கேடு கிடத்தனமான ஒரு அரசியல் சட்ட திருத்தம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 40வது பிரிவுன்னு ஒன்று இருக்கு. அந்த 40வது பிரிவை தூக்கிட்டாங்க. அதெல்லாம் என்னன்னா, வகுப்பு வாரியத்திற்கு ஒரு அடையாளம் இருக்கு, வகுப்பு வாரியத்திற்கான அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை ஒழிப்பதான் 40 தூக்குறது கூட நோக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ சுந்தரவல்லிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கம்யூனிஸ்ட்னு. அப்படிலாம் நீ அடையாளப்படுத்தக்கூடாது, என்ன நீ தமிழ்நாட்டு பொம்பளைன்னு சொல்லிக்க அப்படித்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வகுப்பு வாரிய சொத்துக்கள்ல நிறைய பேர் குடியிருக்கிறாங்க. சின்ன தொகையை வாடகையா கொடுத்துட்டு குடியிருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் அந்த நிலத்துல இருந்து வெளியேற்றுறாங்க. அப்படி இந்த பங்குதாரர், நீண்ட நாள் வாழ்ந்தவர் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்லாம் தூக்கு, அப்படிலாம் யாரும் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏழ்மையில வறுமையில அந்த வகுப்பு வாரிய சொத்துல ஒரு குடிசையை போட்டு இருக்கிற சாமானிய இஸ்லாமிய மக்களை வெளியே துரத்தி அடிக்கிற ஒரு வேலையை பார்க்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அறநிலையங்கள், அதாவது தொண்டு நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் இவையெல்லாம் வகுப்பு வாரியமாக ஏற்றுக்கொள்ளப்படாதான். இப்போ ஒரு சொத்தை வகுப்பு வாரியத்துக்கு கொடுக்குறோன்றோம், ஆனால் அதை ஒரு ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி வகுப்பு வாரியத்தின் கீழே வச்சு அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தையோ ஒரு தொழிற்பயிற்சி கூடத்தையோ ஒரு அனாதை இல்லத்தையோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுதும் இஸ்லாமியர்கள். நிறைய பள்ளிக்கூடங்கள் நடக்குது நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் பார்க்கும்போது இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பள்ளிக்கூடங்கள் இதில் வராது, அந்த அறக்கட்டளைகள் வகுப்பு வாரியத்துக்குள்ளே வராது, அதெல்லாம் தூக்கி போட்டு. அப்போ பயனாளிகள்னு ஒரு குரூப் இல்லை, அவங்களாம் தூக்கி வெளியே போடு. அறக்கட்டளை கரக்கட்டளை தொண்டு நிறுவனம் தூக்கி வெளியே போடு. அப்புறம் இந்த 40 தூக்கி வெளியே போடு, உனக்குலாம் அடையாளமே கிடையாது, நீ தொப்பியெல்லாம் வச்சுக்க கூடாது, நீ பாட்டு ஓரமாக உட்காரு, உன் பேரே கிடையாது, அரசாங்க பேர், எல்லாத்துலேயும் மோடின்னு நாங்கள் பேரை குத்திடுவோம். அப்படி தான் வந்திருக்கு. ஸோ இந்த அயோக்கியத்தனத்தை எதுக்க வேணாமா, எதிர்த்திருக்கிறாங்க. 3 மாநிலங்கள் எதிர்த்திருக்கு. ஒன்று கேரளா தான் முதல்ல வகுப்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானத்தை போடுது. 2வது கர்நாடகா போடுது. 3வது தமிழ்நாடு போட்டுருச்சு. இப்போ தென் மாநிலங்கள் வகுப்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக நாங்கள் இதை நிறைவேற்ற மாட்டோம். அப்பதான் முதலமைச்சர் சொல்றாரு,
எப்ப பார்த்தாலும் கொள்ளையடிச்சு வன்மத்தோடயே திரிவீங்களே நீங்க. சிஏஏ சட்டம், குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க. அதன் மூலமா இஸ்லாமியர்களையும் ஈழத்தமிழர்களையும் வஞ்சிச்சிங்க. NEP நியூ எஜுகேஷன் பாலிசின்ற ஒன்றை கொண்டு வந்து இந்தி பேசாத மாநிலங்களை வஞ்சிச்சிங்க. எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களுக்கு பணம் கொடுக்காம வஞ்சிச்சிங்க. நீட் NEP மூலமாக கல்வி உரிமையை வஞ்சிச்சிங்க. கடைசியில் இஸ்லாமியர்களுடைய சொத்து இருக்கக்கூடிய வகுப்பு வாரியத்தை பிடிங்கிட்டு அங்கேயும் ஒரு வஞ்சனை செய்கிறீங்க. அதனாலேயே நாங்கள் தனிநபராக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுக்கிறோம்னு ஒட்டு மொத்தமாக நிறைவேற்றிருக்கிறாங்க. இதில் ஒரு உண்மை நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து இஸ்லாமியர்களை என்னென்ன பண்ணுறாங்க, இஸ்லாமியர்களை கல்வியற்றவர்களாக மாற்றுறாங்க. சரிங்களா? அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதில்ல, அவங்க மதரசாவையும் இழுத்து மூடிட்டானுங்க பழசையும். பள்ளிக்கூடத்துக்குள்ளே போனால் நீ ஏன் புர்கா போட்டு வர்ற அப்படின்னு உள்ள நுழைய விட மாட்டான், கல்வியை மறுக்கிறான். அப்போ படிக்காமல் அவங்க பூரா கை நாட்டாவே திரியணும்னு தெளிவாக ஏற்பாடு பண்ணுறான். எதிர்த்து கேள்வி கேட்டாலோ அவங்க முஸ்லீம் தெரிஞ்சாலோ கடைகளையும் வீடுகளையும் இடிச்சிடறான். அப்ப அவனுக்கு சொத்து இருக்க கூடாது. அரசு நிலங்கள்ல இஸ்லாமியர்கள் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இருந்தாங்கன்னா வெளியேற்றி விடுகிற வேலையை தொடர்ந்து பாஜக செய்யுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா போபால்ல 60 வருஷமா இருந்த இஸ்லாமியர்களை ரயில்வே நலம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி அவங்களை மொத்தமா வெளியேற்றி விட்டான். குழந்தை குட்டிகளோட நடுத்தருவில் நின்னாங்க அந்த இஸ்லாமியர்கள். கடைசியில மிகப்பெரிய சொத்து இருக்கிற வகுப்பு வாரியத்தை கைப்பற்றுவதற்கான வேலை நடக்குது. சோ இதுல ஒரு உண்மை என்னன்னா, இஸ்லாமியர்களை நிலமற்றவர்களாக, சொத்து இல்லாதவர்களாக, வலுவற்றவர்களாக மாற்றுவதோடு இந்த வகுப்பு வாரியத்தை 5-6 உடைச்சிட்டான். பயனாளிகள் இல்ல, அப்ப பயன்படுறவங்க வகுப்பு வாரியத்துக்கு வலிமையா இருந்தாங்க, அவங்கள தூக்கி வெளியே போட்டாச்சு. இந்த தொண்டு நிறுவனங்கள் அறக்கட்டளைகளை தூக்கி வெளியே போட்டாச்சு. இந்த பக்கம் 40ன்னு சொல்லி உனக்கு அடையாளத்தை தூக்கி வெளியே போட்டாச்சு. இந்த பக்கம் இந்துக்கள் கொண்டு வந்து சொத்து கொடுத்தாங்கன்னா அவங்கள தூக்கி வெளியே போட்டாச்சு. வகுப்பு வாரியத்தை துண்டு துண்டா உடைச்சு காலி பண்ணிட்டு மொத்தமா அபேஸ் பண்றதுக்கான வேலையை இந்த சில்லறைங்க அறவேக்காடுங்க செய்யுதுங்க. இதை எதிர்த்து தமிழ்நாடு போட்டிருக்கிற தீர்மானம் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இதுக்கு ஆதரவா நம்ம நிற்கணும். ஆனா ஒரே ஒரு சின்ன திருத்தத்தை அதுல செய்யணும்னு நம்ம வேண்டுகோள் வைப்போம். ஒருவேளை சட்ட திருத்தத்தை அமல்படுத்திட்டாங்க, சட்டமாக்கி விட்டாங்க, ஆனால் தமிழ்நாடு அதை ஏற்கக்கூடாது. அங்கதான் முக்கியமா நாங்க பேச வரோம். ஏன் அப்படின்னா, நீங்க 10% இடஒதுக்கீடு போட்டானுங்களே உயர் வர்க்க ஏழைகளுக்கு, அதாவது சாதியில உயர்ந்த ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு நம்ம இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, முடியாதுன்னு சொல்லிட்டோம். புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தான், அது சமஸ்கிருத திணிப்பு, குலக்கல்வி திட்டம், அதனால நம்ம அதை மறுத்தோம், வேண்டான்ட்டோம். மும்மொழி கொள்கை கொண்டு வந்தான், வேண்டானோம். இந்தி திணிப்பை கொண்டு வந்தான், வேண்டானோம். அப்ப எல்லாத்தையும் நம்ம வேணான்றோம். நீட்டா நீ வராத, வேண்டாம் அப்படின்னோம். தமிழ்நாட்டுக்குள்ள எதை கொண்டு வந்தாலும் திணிக்கணும்னாலும் அதை அடிச்சு நொறுக்கி வேண்டான்றோம். அதை போலவே வகுப்பு வாரிய சட்டத்தை பயன்பாட்டு கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அடிச்சு நொறுக்கி வேண்டான்னு சொல்லணும். அதையும் அந்த தீர்மானத்துல சேர்க்கணும். அதுதான் முதலமைச்சருக்கு நாம வைக்கிற வேண்டுகோள்.